ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்துக்கோங்க. அதில் பெப்பர் சிக்கனுக்கு மிளகு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துடலாம். ஓரளவுக்கு வறுத்தா போதும். வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மணி கடாய் வச்சுக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதும் 3 கிராம்பு, 1 பட்டை, 2 வரமிளகா, பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு சேர்த்துக்கோங்க. பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடயே நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம பெப்பர் அரைச்சோம் பார்த்திங்களா, சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு எல்லாம் வறுத்து அரைச்சோம் பார்த்திங்களா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் சிக்கன் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சிக்கன்லேயே தண்ணி விடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன்லேயே தண்ணி விடும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா குக் ஆகட்டும். சிக்கன்லேருந்தே பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு. அப்பப்போ கிளறி விடுங்க, அப்படியே அடிச்சு பிடிச்சிக்கும். ஏன்னா தண்ணி ஊற்றாமல் நம்ம ட்ரையாக வதக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கருவேப்பிலை தூவி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெப்பர் சிக்கன் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பெப்பர் சிக்கன் குயிக்காக முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.